ஹாய், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நாளாக இருக்கேன். டிஆர்பி டெட் எக்ஸாம்லாம் முடிஞ்சனால கொஞ்சம் ஸ்டடீஸ்க்கு லீவ் விட்டாச்சு. ஸோ வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா 7 days டயட் பிளான் யூஸ் பண்ணி நான் எவ்வளோ கேஜி ரெடியூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த டயட் சார்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களும் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணலாம். என்னோடய டே 1 வெயிட் பார்த்துட்டிங்க. டே 7ல் என்னோடய வெயிட் 74.05, கிட்டத்தட்ட 1.5 கிலோ நான் லாஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் என்னென்ன டயட்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெகுலராக நான் கண்டிப்பாக இந்த 7 days நான் வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் 7-8,000 நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டெய்லியும் மார்னிங் அண்ட் டின்னர் ரெண்டுக்குமே நான் லைட்டாக தான் ஃபுட் சாப்பிட்டேன். லஞ்சுக்கு மட்டும்தான் நான் ஹெவியாக சாப்பிட்ருப்பேன். அப்பப்போ கொஞ்சம் ஹாட் வாட்டர், லைம் வாட்டர், ஜீரா வாட்டர் அப்படின்லாம் நான் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். டே 1லேருந்து டே 7 வரைக்கும் இருக்கிற டயட் சார்ட்டை நீங்கள் பார்த்து அதில் இருக்கிற ஃபுட்ஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் நான் எல்லாமே ஃபைபர் ரிச்சு, ப்ரோட்டீன் ரிச்சு, கார்ப்ஸு எல்லாமே எடுத்துக்கிட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டேன். மார்னிங்லாம் மேக்ஸிமம் லைட்டாக சாப்பிட்டேன். ஒரு நாள் ஃப்ரூட்ஸு, ஒரு நாள் சேலட்டு, ஒரு நாள் உப்மா, கிச்சடி அந்த மாதிரி, அது கூட ஃப்ரூட்ஸு, சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டேன். ஒரு நாள் சொரக்காய் ஜூஸு, டீடாக்ஸ் வாட்ரு அந்த மாதிரிலாம் நான் குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ப்ரோட்டீன் தோசை சொல்லலாம், இல்லைனா வீட் தோசை சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றப்ப ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸோ ப்ரோட்டீனோ ஏதாவது இல்லை காயோ அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்டுக்கணும். ஒரு நாள் ராகி அடை சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எப்போவுமே கொஞ்சம் சிம்பிளாகவே எடுத்துக்கணும். இது ப்ரோட்டீன் தோசை. ப்ரோட்டீன் தோசை கூட நான் கொஞ்சமாக எக் பொரியல், சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். லஞ்சுக்கு எப்போவுமே நான் ஹெவியாக தான் சாப்பிடுவேன். ஏன்னா நம்ம நைட் டின்னருக்கு நான் லைட்டாக சாப்பிடுவேன். அதனால் லஞ்சுக்கு சாம்பார், சாதம், காய், ப்ரோட்டீனுக்கு எக்கு, பச்சைப்பயிறு, சுண்டல் அந்த மாதிரி டெய்லியுமே நான் வெரைட்டியாக எடுத்துக்கிட்டேன். ஒரு நாள் கொள்ளு சட்னி, வெண்டைக்காய் பொரியல், சுண்டல் அந்த மாதிரி லஞ்சுக்கு டெய்லியுமே வெரைட்டியாக சாப்பிட்டேன். ஒரு நாள் பாசிப்பயிறு, சுண்டல் அந்த மாதிரி எடுக்க முடியாத டைமில் நான் சோயா சங்க்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் டெய்லியுமே நான் முட்டை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா முட்டை ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதனால் முட்டை மட்டும் நான் எப்போவுமே ஸ்கிப் பண்ணவே இல்லை. இந்த 7 days நான் முட்டை ஆம்லேட்டாவோ இல்லை வேக வச்சோ நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் சோயா சங்க்ஸ் எடுத்துக்கிட்டேன். டெய்லியுமே நான் சோயா சங்க்ஸ் எடுத்துக்கல. தக்காளி சாப்பாட்டுலாம் வெறும் தக்காளி சாப்பாடு செய்யாமல் கேரட், பீன்ஸு, சோயா சங்க்ஸ்லாம் போட்டு செஞ்சேன். டின்னருக்கு எப்பவுமே நான் ரொம்பவே சிம்பிளாக தான் சாப்பிட்டேன். எப்படின்னா ஃப்ரூட்ஸ் மட்டுமே மேக்ஸிமம் 7 days நான் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 7 days டயட் பிளானை நீங்கள் யூஸ் பண்ணி 7 days டயட் பிளான்னா ஒன்றுமே இல்லை. மார்னிங் லைட்டாக சாப்பிடுங்க. லஞ்ச் ரைஸு, எக்கு, அதிகமான பொரியல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. டின்னருக்கு ஃப்ரூட்ஸோ சூப்போ அந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளாக எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் வீக்லி 1.5 kgலேருந்து 2 kg குறைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.